ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் ரெசிபி, அதுவும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்தோடவும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இதற்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்து வரும்பொழுது இதோட நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய சைட் டிஷ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியோ 3 தக்காளியோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இடையில கிளறி விட்டுக்கலாம். இது இப்படியே வேகட்டும். உப்பு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளியோட கலருக்கும் அதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம கொஞ்சம் மிதமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுறேன் நான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் செஞ்சது தாங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், ஊட்டி ஸ்பெஷல் மிளகாய்த்தூள் அப்படின்னு. இந்த மிளகாய்த்தூளை வெஜிடேரியன் சமையல்லேருந்து நான் வெஜிடேரியன் வரைக்கும் எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது, ஊட்டி ஸ்பெஷல் மிளகாய்த்தூள் இது. நாங்கள் எல்லாருமே இந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் வீட்லேயே செஞ்சு. இப்போ பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வேகட்டும். மிளகாய்த்தூள் அதோட பச்சை வாசனை போய் நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். மிதமான தீயில் வச்சுருக்கோம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு பன்னீர் எடுத்துருக்கிறேன். பன்னீரை நம்ம இந்த மாதிரி கேரட் துருவினால் நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா இந்த சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த இன்னொன்று யூஸ் பண்ணி நம்ம கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் ஒரு டிப்புன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நான் ஏற்கனவே துருவி வச்சிட்டேன். இப்போ நம்ம துருவினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துருவியில் எல்லாம் சைடில் எல்லாமே அந்த பன்னீரெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். சீஸ் யூஸ் பண்ணாலும் அது ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு உருளைக்கிழங்கு எடுத்து இதை ஃபுல்லாக இந்த துருவியில் இந்த மாதிரி துருவி எடுத்தோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு துருவுறோம் அந்த இதில் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற பன்னீர் ஆகட்டும் சீஸ் ஆகட்டும் எதுனாலுமே அது ஃபுல்லாக, சம்டைம்ஸ் பட்டர் கூட இந்த மாதிரி துருவுவாங்க. திக்காக இருக்கிறது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அது எல்லாமே வெளியே வந்துடும். இல்லைன்னா அந்த ஓட்டைகள் உள்ளெல்லாம் அடைஞ்சிட்ருக்கும் பன்னீர் பட்டர் சீஸ் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நம்ம இதில் துருவி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஓரங்களில் உள்ள ஓட்டைக்குள்ளே ஒட்டி இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஒரு டிப்பை ஆட் பண்ணணுன்னு நினச்சேன், உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் போய் பார்க்கலாம். நம்ம துருவியும் க்ளீன் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே பன்னீரையும் துருவி வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இதுவே கலர்ஃபுல்லாக இப்படியே சப்பாத்திக்கு கூட நம்ம சாப்பிடலாம். பன்னீர் இல்லைன்னா கூட இந்த மாதிரியே திக்காக செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோடவும் அருமையாக இருக்குங்க. இப்போ இதை லேசாக கிளறி விட்டாச்சு.
எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், துருவி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்பூனால் துருவி வச்சுருக்கிற பிளேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி அடுப்பை வந்து மிதமான தீயிலே வைங்க. அந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் பொழுதும் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க, திக்காகவே இருக்கட்டும். இப்போ ரொம்ப மிதமாக அடுப்பை வச்சுட்டு ஏற்கனவே மிளகாய்த்தூள் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் இதை லேசாக கிளறி விட்டுக்கலாம். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அந்த தக்காளி வெங்காயத்தோட கிரேவி இருக்குது இல்லைங்களா, அதோட இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த பன்னீரெல்லாம் வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். நம்ம சின்ன துருவி தானே யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் மாவு மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. கடைசியில் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து எக் இருந்ததுன்னா இந்த பன்னீருக்கு பதிலாக இதே மாதிரி ப்ராசஸ்ஸு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. இப்போ நான் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சப்பாத்தி ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். சப்பாத்திக்கு எப்போவுமே மாவை பிணைஞ்சி கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அதை ஒரு ஈர துணியால் மூடி, இல்லைன்னா ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்பொழுது சப்பாத்தி ரொம்ப சூப்பராக வருங்க. மாவு பிணையும் பொழுது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நம்ம வந்து சப்பாத்தி சுடும் பொழுது எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். சுட சுட சப்பாத்தியோட இந்த பன்னீர் புர்ஜி, இதுக்கு வந்து பன்னீர் புர்ஜி அப்படின்னு பேர். இந்த பன்னீர் புர்ஜியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதோ ஒரு எக் புர்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பன்னீர் புர்ஜியும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, தோசை சாதத்தோட எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சைடிஷ் ரெசிபி வேணும்னாலும் பர்டிகுலராக வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.